அண்ணி தேவ் வீட்டுல இருக்கிறதா போன் பண்ணி சொன்னீங்களே, இவரு தேவ் வீட்டுக்கு போயிருப்பாரா? போனாரா இல்லையான்னு இப்ப கேட்டுருவோம். அத்தை, நிஷாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். சரிங்க, நீங்க கிளம்புங்க. நாங்க போயிட்டு எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்க. சரிங்களா? வாடா செல்லம். அண்ணா அதை கொடுங்க. போலாமா? போலாம். போலாமாடா? பாய் சொல்டா குட்டி. பாய் பாட்டி. பாய் மாமா. பாய். சரி வரேன். போலாம்டா. சார். வணக்கம் சார். வாங்க தினா. ஹலோ சார். சொல்லுங்க. இந்த வழியா வந்துகிட்டு இருந்தோம். ஓகே. அப்படியே உங்களை பார்த்துதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு. சார், என் ஒய்ஃப் தேவ் வீட்டில் இருக்கான்னு சொன்னேன், விசாரிச்சிங்களா? வீட்டுக்கெல்லாம் போகல, அவரை வர வச்சு விசாரிச்சேன். என்ன சார் சொன்னார் அவரு? அவரு சொன்னதெல்லாம் இருக்கட்டும். உங்க வைஃப் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். ஆனா அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படியா? அப்ப அவளுக்கு தெளிஞ்சிடுச்சா? அவ அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவ தெளிவாதான் இருக்கிறதா சொன்னாரு. அப்படின்னா என்கிட்ட மட்டும் ஏன் சார் அவ அப்படி நடந்துக்கிட்டா? அவ அப்படி நடந்துகிட்டாளா இல்ல நீங்க தான் அப்படி சொல்றீங்களா? சார், என் பொண்டாட்டிய பைத்தியம் சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? சரி தீனா, இப்ப அது பிரச்சனை இல்ல சார். என் ஒய்ஃப் அவங்க வீட்டுல இருக்கா. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அவளை மீட்டு கொடுங்க சார். நீங்க தான் அந்த பொண்ண வைஃப்னு சொல்றீங்க, ஆனா அவங்க ஒத்துக்கலையே. கழுத்துல தாலி கூட இல்லைன்றாங்க. சார், நான் தான் என் கல்யாண போட்டோவை உங்ககிட்ட காட்டினேன்ல. இப்படி ஒரு போட்டோவை யார் வேணாலும் ரெடி பண்ணலாம். அவங்க உங்க வைஃப்ங்கிறதுக்கு சரியான ஆதாரத்தோட வாங்க. அதுவும் இல்லாம தேவ் கூட போய் சண்டை போட்டீங்களா? மாதவி அவங்களோட ரிலேட்டிவ். தேவையில்லாம அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வைங்க, உங்களை நான் உள்ள தள்ளி விசாரிக்க வேண்டியது வரும். நீங்க சொல்ற ஒவ்வொன்றிலையும் நிறைய முரண்பாடு இருக்கு. மாதவி உங்க வைஃப் தாங்கிறதுக்கு சரியான ஆதாரத்தோட வாங்க, அதுக்கப்புறம் நான் நடவடிக்கை எடுக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நான் வரேன். டேய், இவன் தேவி கிட்ட காசு வாங்கிட்டான். இருக்கலாம். ஏண்டா, அப்ப இவன் கொண்டு போய் விட்டது இவனோட குழந்தை தான். ஆமாண்ணா. குழந்தைய தூக்கிட்டா சொல்லுங்க, நம்ம சொல்றதெல்லாம் செய்வான்ல? செய்வாண்ணா. அவனே மாதவியை கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைப்பான் பாரு. கரெக்ட்ண்ணா. இன்ஸ்பெக்டரோட குழந்தைய தூக்குறான், புரியுதா? சரிண்ணா. நீ போய் வண்டி எடு போ. பாட்டி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல போட்டு எங்கே கொண்டு வந்துட்டுமா? ஏன் என்ன நோயாளியவே ஆக்கிட்டியா? நான் நல்லா தானமா இருக்கேன். நான் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்றேன், போய் எடுத்து வை. சரி வாங்க பாட்டி. மாதவி, இங்க வா, இப்படி உட்காரு. இங்க வந்து உட்காரு, வா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி. இல்ல, நீ எதையோ மறைக்கிற. நான் உன் பாட்டி தானே, என்கிட்ட நீ சொல்லக்கூடாதா? நான் உங்களை என் பாட்டியா நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் உங்களை தேடி நான் இங்க வந்திருக்கேன். அதனாலதான் உங்க பேரை என்னை வெளியில போன்னு சொல்லியும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு
நான் இங்கேயே இருக்கேன். வெளியில என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியற அந்த தீனா என்னை துரத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள வந்தா உங்க பேரு என்னை விரட்டி விட பாக்குறாரு. இல்ல அந்த தீனா கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. வர வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. உங்க பக்கத்துல நான் பாதுகாப்பா இருக்கிறது உண்மைதான். ஆனா ஏதோ நெருப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்ப என்ன ஆகுமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு பாட்டி. சச்சே, நீ என்ன அசடா? என்ன மீறி யாரும் உன்னை இங்கிருந்து அனுப்பவும் முடியாது, வீடு புகுந்து உன்னை தூக்கிட்டு போகவும் முடியாது. ஏன்னா நீ என் பேத்திடி. நிஜமா சொல்றீங்களா இல்ல ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றீங்களா? கேய், ஏண்டி உனக்கு இந்த சந்தேகம்? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்க பேரனை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? என்ன கேட்காம அவன் எதுவுமே செய்ய மாட்டான். பாட்டி, இவ்வளவு தூரம் உங்க பேச்சுக்கு கட்டுப்படுற உங்க பேரன் ஏன் வேலை விஷயத்துல மட்டும் ஏன் மனசிறங்க மாட்டேங்கிறாரு? ஒரு சின்ன கேப் கிடைக்கவும் அந்த பவித்ரா உள்ள நுழைஞ்சிட்டா. அவ யார் பாட்டி? நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறவ தானே? உங்க பேத்தி நான் இருக்கும்போது உங்களை பாத்துக்க அவ ஏன் வரணும்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாட்டி. வேலைக்கு திரும்பவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரானா உங்களை ஐஸ் வச்சு விட்டுட்டு போன வேலையை திரும்ப வாங்கிக்கலான்னு நினைக்கிறா போல இருக்கு. முதல்ல பிகு பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வேலைய கைப்பற்றிக்கலான்னு நினைக்கிறா போல இருக்கு. பாட்டி, இதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்க பேரன்கிட்ட சொல்லி அவ பார்த்த வேலைய எனக்கு போட்டு தர சொல்லுங்க பாட்டி. நான் பொறுப்பா இருந்து ஆபீஸ நல்லா பாத்துக்கிறேன். பாட்டி, நீங்க தான் பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் உங்களையும் உங்க பேரனையும் நல்லா பாத்துக்குவேன். என்னையா இது? அம்மா கிட்ட அந்த பொண்ணு இப்படி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கு. வந்ததுல இருந்தே இந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கியா? என்னம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு? மாதவி, நீ பவித்ராவை பார்த்து பொறாமப்படுறியா? நீ நினைக்கிற மாதிரி அவ எதுக்கும் ஆசைப்படுறவ இல்ல. எதையும் சாதிக்கணும்னு பொய்யா அன்பு காட்டுறவளும் இல்ல. அவ வீட்டுக்கு போய் நான் மனசு வேதனைப்பட்டு வந்தேங்கிறதுக்காக எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவதான் அவ. மருந்து வாங்க போன நீ திரும்பி வரலங்கிறதுக்காக அவ என் கூடவே இருந்து என்ன கவனிச்சுக்கிட்டா, அவ்வளவுதான்மா. உனக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. நானும் என் பேரனும் கெஞ்சி கேட்டதுனாலதான் அவ மறுபடியும் நம்ம கம்பெனில வேலையில சேரேன்னு ஒத்துக்கிட்டா. நான் அவளை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ அவளை புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி பவித்ரா கிடையாதும்மா. அவளை நீ தப்பா நினைக்காத. உனக்கு வேலை வேணும்னா நான் மறுபடியும் தேவ்கிட்ட பேசி பாக்குறேன். சரி, நாம சாப்பிட போலாம், வா. என்ன அமாவாசை இங்க நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, சாப்பாடு கொடுக்கறதுக்காக பேத்தி உங்களை தேடி வந்தாங்க. அதான் என்ன காண வேணும் பார்க்க வந்தம்மா. அம்மா, பவித்ராமாவை பத்தி உங்க பேத்திக்கு புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொன்னீங்கம்மா. சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. பவித்ரா, 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 எல்லாரும் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆக அவ மறுபடியும் வேலைக்கு போக போறா. அதுக்காக நான் இங்க வந்ததுக்கான வேலைய சாதிக்காம விட்டுருவேனா? நிச்சயம் சாதிப்பேன்.
வாங்கம்மா நயன்தாரா. என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, போன் அட்டன் பண்றது நீ தானே? ஆமா. எனக்கு ஏதாவது கால்ஸ் வந்துச்சா? 4 கால்ஸ் வந்துச்சு. 4 கால் வந்துச்சா? நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அதனால எனக்கு கால்ஸ் வரத்தான் செய்யும். ஆமா, யார் யாரெல்லாம் பண்ணாங்க? 4 கால்ஸையும் ஒருத்தங்களே தான் பண்ணாங்க. என்ன, ஒருத்தங்களே பண்ணாங்களா? பேர் என்னம்மா சொன்னாங்க? கல்யாணி. என்ன கல்யாணியா? எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கே. ஓகே, கழுதைக்கும் 4 கால், வந்ததும் 4 கால். கல்யாணின்றது யாரு? உங்களை 30 வருஷமா தெரியுமாமே? 30 வருஷமா தெரியுமாவா? எனக்கு யாருன்னு தெரியலையே. உங்க பொண்டாட்டி தாங்க. பொண்டாட்டியா? என்னம்மா சொன்னா? என்ன சொன்னா? துணியெல்லாம் துவைக்காம வந்துட்டீங்களா? அதான் ஓனர் பெர்மிஷன் போட்டு வர சொன்னாங்க. அம்மா தாயே, நான் உன்னை பார்க்கல, போன் வந்ததுன்னு தெரியாது. என் நாளை விடு தாயே. போங்க. ஹாய் பழனி. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஐயா சொன்னாரு நீங்க மறுபடியும் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண போறீங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் உன்னை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டம்மா. எதுவா இருந்தாலும் மன்னிச்சிடுமா. என்னன்னா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சரிங்களா? சரிம்மா. அம்மா, நீங்க போனதுல இருந்து இந்த ஆபீஸ்ல வேலைகளே சரியா நடக்கிறதில்ல. நிறைய பேர் வேலையே பார்க்க மாட்டேன்றாங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே பாருங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கும். அம்மாடி, காஃபி ஏதாவது? ஒண்ணும் வேணாண்ணா, சரி தேங்க்ஸ். சரி சரி. இப்ப எதுக்காக அழுகுற? அழுகைய நிறுத்து. சொல்லு, பவித்ரா போய் பாத்தீங்களா? பார்த்தோம். நானும் இவனும் இன்னைக்குதான் அவ வீட்டுக்கு போய் பார்த்தோம். எப்படி இருக்கா? நாங்க வீட்டுக்கு போகும்போது தான் அப்பா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அவ சந்தோஷமா இருக்கா, நாம இங்க அழுதுட்டு இருக்கோம். அவளுக்கு மேல பெரிய போஸ்ட்ல நான் இருந்தேன். இனி அவளை அதிகாரம் பண்ண யாரும் இல்ல. அவ வச்சது தானே சட்டமா இருக்கும். ஆமாப்பா, நீங்க சொல்றதுதான் சரி. இனிமேல் அந்த ஆபீஸ்ல அவ வச்சதுதான் சட்டமா இருக்கும். ஏன்னா உங்க ஜிஎம் போஸ்டிங்க அவகிட்ட கொடுத்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாப்பா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததும் தன்னை சந்தேகப்பட்டான்னு சொல்லி அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். நானும் அம்மாவும் அவ வீட்டுக்கே போய் அவளை உண்டில ஆக்கலான்னு போனோம். அங்க போய் பார்த்தா அதே கம்பெனில அவளுக்கு ஜிஎம் போஸ்டிங் கொடுத்ததா அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. அத கேட்டதும் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. போன வேகத்துல அவளை உண்டை இல்லன்னு நல்லா கத்தி விட்டுட்டேன். அவளால என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அவ வயிற்றுச்சல் சும்மா விடாதுன்னு அவளையும் அவ குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வராம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. பவித்ராவும் அப்பனும் நாய பேசிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. பதிலுக்கு நான் அவங்கள வாங்கன்னு வாங்கிட்டேன். எப்படி உங்க பேரு பேப்பர்ல வந்து நீங்க அசிங்கப்பட்டு நின்னீங்களோ, அதே மாதிரி அவ இருக்க இடத்துக்கு போய் அவளை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டோம். குடும்பமே நடிக்க போய் நின்னுச்சு. அவ இனிமேல் மான மரியாதையோட வெளில தலை காட்டி நடக்க முடியாது. அப்படி பண்ணிட்டோம். அவ மேல குத்தலடா. அதனால நீங்க சண்டை போட்டாலோ சாபம் கொடுத்தாலோ அவளை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அவக்கு நீ ஆட்டம் இருந்துட்டு என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவ ஏன் சீட்டுக்கு வந்துட்டால, அதனால அவ ரொம்ப சந்தோஷமா தான்டா இருப்பா. அந்த சந்தோஷத்தை காலி பண்ணணும். அதுக்கு வேலையை காலி பண்ண. முதல்ல அவ தப்பு செய்யறாளோ இல்லையோ, என்ன போல ஒரு பழிய சுமந்து அவளும் ஜெயிலுக்கு போகணும். போக வைக்கணும். போக வைக்கலாம்ப்பா, அதுக்கு நீங்க வெளியில வரணும். நாம திட்டம் போட்டு அப்படி ஒரு காரியத்தை பண்ணணும். அப்ப ஜாமீன்லயாச்சும் என்ன வெளியேடு, அவளை பழி தீக்கலாம். லாயர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த மகாதேவ் உங்களை வெளியே வரவிடாம பண்றதுக்காக அவங்க ஒரு லாயரை வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க.
பணம் பவர் எல்லாமே வேலை செய்யுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களை வெளியே கொண்டு வரேன். சரி, நீங்க கிளம்புங்க. அக்காவை பத்திரமா பாத்துக்குங்க. அப்பா சீக்கிரமே வந்துடுவேன். அவ கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி வைப்பேன்னு சொல்லு. நாங்க வரோங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பவித்ரா. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வாங்க. பவித்ரா மறுபடியும் நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுவும் பதவி உயர்வோட. இனி நம்ம ஆபீஸோட GM பவித்ரா தான். கங்க்ராட்ஸ் பவித்ரா. தேங்க் யூ. Congrats, பவித்ரா. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ண்ணா. உங்க எல்லாருக்குமான வேலைகளை இனிமே இவங்க தான் கொடுப்பாங்க. பவித்ரா சைன் பண்ணாதான் எந்த ஒரு ஃபைலும் என் டேபிளுக்கு வரணும். மொத்தத்துல நம்ம ஆபீஸ்ல எனக்கு அடுத்த பவர் இவங்க தான். எனக்கு நீங்க தர அதே ரெஸ்பெக்ட பவித்ராக்கும் தரணும். ஓகே தென் கேரி ஆன் வித் யுவர் ஓகே சார். ஓகே. பவித்ரா, சார், இனிமே நீங்க GM சீட்ல தான் உட்காரணும். உங்களுக்குன்னு ஒரு தனி கேபினே தர சொல்லிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செஞ்சு தர போறேன். தேங்க் யூ சார். எனிவே கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். எத்தனையோ முறை அவளுக்கு நான் கை கொடுத்திருக்கேன். அப்பெல்லாம் வராத ஒரு சிலிர்ப்பு இப்ப மட்டும் என்ன? எனக்கு என்ன ஆச்சு? தேவ் தேவ். பழனி, பழனி சார், சார், முன்னாடி உங்களை பார்த்ததுக்கும் இப்போ உங்களை பார்க்கறதுக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரி, பவித்ரா வர சொல்லு. எஸ் சார். மா, சார் ஏதோ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா, உங்களை கூப்பிடுறாரு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் பவித்ரா, வாங்க. எஸ் சார். உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. இத பாருங்க, இப்போ நீங்க என்னோட செக்ரட்டரி கிடையாது, GM. உட்காருங்க. ஓகே. இங்க வா.
பவித்ரா ஒருத்தி தான் எம்டிக்கு வளையாம இருந்தா. மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிருக்கத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குடி. அதுவும் ஜிஎம் போஸ்ட் வேற. சம்திங் ராங். ஐயோ, அப்ப அந்த அனிதாக்கு வந்த கதி இவளுக்கும் வரக்கூடாது. நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். சொல்லுங்க சார்.